மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு காட்சி பொருளாக தான் பார்த்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ள பையன் மரம் குள்ள பையன் மரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சுத்தியும் அங்கேயும் இங்கேயும் வழிமறிச்சு சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. எனக்கு அப்போ ரொம்ப வருத்தமாட்டம் இருந்தது. ஐயோ நம்ம இப்படி பார்க்குறாங்களே, நமக்கே ஒரு பயமாகவும் ஒரு கோச்சமாகவும் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிங்கிரி அண்ணன் இப்போ ஈரோடு மாவட்டம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க செயலாளராக இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் பால் சொசைட்டியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை எப்படியாவது ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. எப்படின்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உக்கரத்திலிருந்து பாத யாத்திரை வருஷம் போவாங்க பழனிக்கு. எங்கள் அப்பா தான் குருசாமியாக இருக்காரு. அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் பாத யாத்திரை வருவார், நான் இவரு கூட போவேன். நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இவர் 3 ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் நடக்கும்போது இவர் ஒடியான்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி அது மாதிரி 4 நாள் போகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் அது மாதிரி வரும். இவர் ரன்னிங்லேயே தான் இருப்பார். அப்படி ரன்னிங்கில் இருந்துமே இவர் தான் ஃபர்ஸ்டாக போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி போகும்போது இவர் கூட பழகின சில அனுபவங்கள்னா, ஒன்று வந்து அந்த திருப்பூர் போயிட்டு இருந்தோம். திருப்பூர் மிட் நைட்டில் போயிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அந்த சால்வியை ஃபுல்லாக போத்திக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து, என்னப்பா குழந்தைய நடு ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறீங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னாங்க. இல்லைங்க, நீங்கள் வேற, அவர் 50 வயசு ஆயிடுச்சுங்க, அவர் பெரியவருங்க அப்படின்னோம். அப்படியாப்பா, சரின்ட்டு அந்த மாதிரி கடந்து போனோம். அதே மாதிரி இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் வழியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் அவங்கெல்லாம் வந்து ஒடியாடிட்டாங்க இவரை பார்க்கறதுக்கு. இவர் அப்படியே ரவுண்டு கட்டிட்டாங்க. என்னன்னா அந்த சமயத்துல வந்து டிவியில சீரியல்ல ஒன்று போகுது, அதுல இவர் மாதிரி ஒருத்தர் கேரக்டர் போயிட்டு இருக்கு. அவரு தான் வந்துட்டாருங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. நீங்க தான் அவருங்களா? நாங்கள் ஆமாங்க அப்படின்ட்டு நாங்களும் அந்த மாதிரி கடந்து போனோம். அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு வருஷம் சொல்ல. அப்போ இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா தாராபுரம் ஈஸ்வரன் கோயிலில் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்போ அந்த வழியாக ஆறு போகும், அமராவதி ஆறு போகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மணலில் போய் மணலை தோண்டி உள்ளே போய் படுத்துக்கிட்டாரு. அதாவது அந்த தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி, மண் குளியல்னு சொல்லி படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலே எந்திரிச்சாரு பாருங்க. அந்த பூமிக்குள்ள இருந்த ஒரு புது மனுஷன் வந்த மாதிரி அந்த காட்சி இருந்தது. இங்கதான் அப்படின்னா இவர் வீட்டில் இருக்கும்போதுமே நார்மலா நடந்ததை நான் பார்த்ததில்லை. வீட்டில் இருக்கும்போதுமே அதே ஓட்டம் அதே மாதிரிதான் இருக்கும். இவரை வீடியோ பண்ணி பிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி எப்படின்னா இப்ப இவர் பால் சொசைட்டிக்கு காலைல 7 மணிக்கு எங்க தெரு வழியா தான் போவாரு. சரி, அவர் எப்படியாவது போகும்போது பின்னாடியே போயிடலான்ட்டு தெருல 7 மணிக்கு, காலைல 7 மணிக்கு காத்திருந்தேன். தெரு வழியா காத்திருந்தேன். வந்துட்டாருப்பா, இவர் பின்னாடியே போயிட வேண்டியதுதான். திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. எப்படி வேகமா போறாரு பாருங்க. வாங்க போலாம். ஊர்ல உள்ள விவசாயிங்கெல்லாம் பாலை கறந்துக்கிட்டு வந்து இவர்கிட்ட தான் ஊத்துறாங்க. மக்கள் வந்து பால் பாக்கெட் வாங்காம இவர்கிட்ட தான் வந்து பால் வாங்கிட்டு போறாங்க. இதை வந்துங்க வாழை வந்து என்ன கொழுப்பு சத்து இருக்குதுங்கிறதுக்காக இந்த சாம்பிள் எடுக்கிறோம். இந்த சாம்பிளை எடுத்து இது ஸ்டெல்லர். இது பால் வந்து எடுக்கிற போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதை ஆறணும். ஆறின பின்னால் போட்டோம்னாத்தான் அந்த எஸ்என்எஃப் ஃபேட்டு கால்குலேஷன் கிடைக்கும். சரிங்க. அதனால இது ஸ்டெல்லரில் இதில் கொடுத்து அது ஃபேட்டு, வாட்டர், புரோட்டீன், இந்த மாதிரி 7 வகையான தகவல்களை நம்மளுக்கு தருகிறது. அது அடிப்படையில் தான் மக்களுக்கு வந்து பாலுக்கு ரேட்டு கொடுக்குறோம். சரிங்க.
இதில் கொடுத்தீங்கன்னா ம் இதில் போட்டோன்னா இதனுடைய அளவு, ம் இதனுடைய பேட்டி சென்னப்பு, வாட்டர் பாயிண்ட்டு, ம் ப்ரோட்டீன், சால்ட்டு எல்லாருடைய மெஷர்மெண்ட்டுன்னு அந்த யூபிஎஸ் போகும். ம் யூபிஎஸ் போகணும்னா அந்த சிஸ்டத்தில் பதிவாகி அந்த பக்கம் பிரிண்ட் இது பேர் ஏஎன்சி. சரிங்க. இப்போ இங்கே நாங்கள் அளவை வாங்கி அளவை பதிவு பண்ணி ம் இந்த பேட்டரி டெஸ்ட் எல்லாம் போட்டோம்னா ம் இதனுடைய தகவல் அனைத்து அந்த பெட்டிக்கு போய் ம் அந்த பெட்டியிலேருந்து அந்த பக்கம் இருக்கிற ம் சிஸ்டத்தில் பதிவு பண்ணி ரேட் கால்குலேஷன் எல்லாம் பண்ணி அந்த பக்கம் சீட்டை கொடுத்துடும். இந்த பாலுக்கு என்ன விலை, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குது, இவ்வளோ சால்ட்டு, சரி இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மனித சமுதாயத்தை சொல்கிறது என்னென்னா, முதல்ல என்னுடைய இணையை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து என் பேர் மு வெள்ளிங்கிரி, சத்தியமங்கலம் உக்கரம். நான் படிச்சிருக்கிறது வந்து +2 முடிச்சிருக்கிறேன். +2 முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் பார்த்துருக்கிற வேலை என்னங்கன்னா, எங்கள் பூர்வீக தொழிலான விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயத்தை சார்ந்த ஆடு மாடு மேய்க்கிறது, தோட்ட வேலைகள் செய்கிறது, காட்டு வேலை செய்கிறது, இதுதான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? எனக்கு வயசு வந்து இப்போ 58 வயசு ஆகுதுங்க. ஆமாம். நான் அரசு வேலைக்கெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அரசு வேலை வாய்ப்புங்கிறது வந்து அரசாங்கத்தில் வந்து அரசு தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல. அப்பாவோட தான் அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ, எங்கள் குலத்தொழில் வந்து விவசாயம். எங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்குது. அதுபோக ஆடு மேய்க்கிறது, கறவை இருக்குது. அதை வச்சுட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு கறவை கறந்து பால் ஊற்றிட்டு, இதுதான் எங்களுடைய குலத்தொழில் வேலையை. அந்த வேலை தான் எனக்கு அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கல. அதனால் என்ன வந்தாலும் விவசாய தொழிலை நம்ம நல்லா செய்யணும். நமக்கு நம்ம உடல் சக்தி அளவுக்கு நம்ம பெரியவங்க செய்கிற அளவுக்கு செய்யாட்டி பரவாயில்ல, நம்ம உடல் சக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம விவசாய என்ன வேலை இருந்தாலும் செய்யலான்னு நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். எல்லா வேலையும் விவசாயத்தை சார்ந்த வேலைகள் அத்தனையுமே நான் செய்கிறேன். நீங்கள் ஸ்கூல் படித்து என்ன இது வரைக்கும்? நான் வந்துங்க எங்கள் ஊர்லேயே உள்ளூரில் அப்போ எனக்கு வந்து வளர்ச்சி குறைவாக இருந்தது. அன்னைக்கு வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு 100-90 சென்டிமீட்ரு 80 சென்டிமீட்டர் தான் இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் வந்துங்க ஸ்கூலில் சேர்த்தணும்னா காது தொடணும். காது அப்போ எனக்கெல்லாம் எத்தலைங்க. எத்தாதனால ஆசிரியர் வந்து உள்ளூர்லேயே தான் இருந்தார், தலைமை ஆசிரியர். அவருடைய சரி அப்பா வந்து ஊர் நாட்டாமையாக இருந்ததுனால சரி அவர் உள்ளூரில் இருக்கிறாருன்னு சொல்லி என்னை வந்து பள்ளிக்கூடத்தில் 8 வயசுல என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்திட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து நடுநிலைப்பள்ளி 8வது வரைக்கும் இருக்குது. 8வது வரைக்கும் எங்கள் ஊரில் படித்தேன். அப்புறம் 8வது முடிச்சோடனே பக்கத்தில் காவடிபாளையங்கிற ஊரில் உயர்நிலைப்பள்ளி இருக்குது. உயர்நிலைப்பள்ளியில் 9-10 படித்தேன் அங்கே. அதுக்கு எனக்கு எங்கள் அப்பா வந்து எனக்காக வந்து சைக்கிள் எனக்கு வந்து ஒன்றும் சைக்கிள் ஓட்ட முடியாது, பஸ்ஸு ஏறி போக முடியாது, புக்கு நோட்டெல்லாம் பையில் போட்டு சுமக்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி என் கூட படித்த நண்பரவே வந்து எனக்கு டிரைவராக அமர்த்தி அவர் மூலியமா நாங்கள் 2 பேருமே ஸ்கூலுக்கு போவோம். அவரை நம்ம வீட்டில் வருவார், நானும் புறப்பட்டுருவேன், அவரும் புறப்பட்டு வந்து 2 பேரும் ஒன்றா சைக்கிள் போயிட்டு ஒன்றா 2 பேரும் வந்து 9வது 10வது காவல்பாளையத்தில் படித்தோம். அதுக்கு பின்னால் நான் 10வதுல ஃபெயில் ஆகிட்டேன். அவர் 10வது பாஸ் ஆகிட்டாரு. அப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. நான் அதுக்கு மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு காட்சி பொருளாக தான் பார்த்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ள பையன் மரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சுற்றியுமே அங்கேயும் இங்கேயும் வழிமறித்து சுற்றி பார்ப்பாங்க. எனக்கு அப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஐயோ நம்மளை இப்படி பார்க்குறாங்களே, நமக்கே ஒரு பயமாகவும் ஒரு கோச்சமாகவும் இருந்தது. அப்புறம் பள்ளியில் வந்து சேர்த்தணுன்னே பள்ளி ஆசிரியர்கள் வந்து எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. என்னை வந்து நான் இன்டர்வல் போனாலும் என் முன்னால் 10 பேர் 20 பேர் கூடவே வருவாங்க. சாப்பிட்ற டைமும் வருவாங்க. மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சானாலும் வந்து அந்த எங்கள்
கிளாஸ் ரூம் சுத்தியும் வந்து நின்றுட்டு என்னைய ஒரு காட்சி பொருளா தான் பார்த்தாங்க. எனக்கு அப்ப மனசு ரொம்பவுமே கஷ்டமா தான் இருந்தது, வேதனையா இருந்தது. ஆனா எனக்கு அங்குள்ள ஆசிரியர்கள் வந்து எனக்கு வெள்ளங்கிரி வந்து எவனாலும் வந்து சுத்திக்கிட்டு அவன் போற பக்கம் வழிமறிச்சு பண்ணீங்கன்னா அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் பயந்து இருந்தாங்க. ஆனா பாக்குறதுனா தூரத்துல இருந்து தான் என்னை பார்ப்பாங்க. மற்றபடி நான் ஸ்கூலு 9, 10 முடிச்சுட்டு அப்புறம் ஹையர் செகண்டரி 10வது பாஸ் பண்ணிட்டு அப்போ நான் கேவிகே ஹையர் செகண்டரி ஸ்கூலுன்னு கொஞ்சம் புளியம்பட்டியில் இருக்கு, அங்கே போய் சேர்ந்தேன். புளியம்பட்டியில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போய் படித்தேன். கேவிகே ஹையர் செகண்டரி படித்தேன். +1 +2 படித்து +2 பாஸ் பண்ணி. பஸ்ஸில் போனீங்களா? பஸ்ஸில் வந்து எனக்கு பஸ் ஏற முடியாது. எங்க ஊர்லயும் வந்து கூட வர்றவங்க வந்து என்னை ஏற்றி விடுவாங்க, பஸ்ல ஏற்றி விடுவாங்க. அங்க போயுமே இறக்கி விடுவாங்க. அப்ப ஸ்கூலுக்கு போகும்போதும் நோட்டு புத்தகம் என்ன அளவுக்கு நான் எடுத்துட்டு போவேன். அங்கேயும் அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் உறுதுணையா இருந்தாங்க. அதனால எனக்கு அந்த கூச்சம் எல்லாம் முதல் பார்த்துட்டு இருந்த போது வெக்கப்பட்டது, கூச்சப்பட்டது, கஷ்டமா இருந்ததால அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் +2 முடித்தேன். முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துருந்தேன். எந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல. அரசாங்கத்தில் வந்து அன்னைக்கு எல்லாமே கைப்படத்தை எழுதணும். ரேஷன் கார்டு, வாக்காளர் பட்டியல் எல்லாமே வந்து கையில் தான் எழுதணும். அந்த இதுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்ததுனால அது தற்காலிக பணியாக கொடுத்தாங்க 6 மாதம். அதோட சரிங்க. அதுக்கு பின்னால் அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கல. கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் நான் முடிச்ச உடனே நான் டிப்ளமோ சரி பட்டய படிப்பு, கூட்டுறவு பட்டய படிப்பு படிக்கலான்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்ளிகேஷன் போட்டு சரி வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு வந்துங்க 1800 ரூபா தான் ஃபீஸு. ஆனால் அன்னத்த சூழ்நிலை வந்து எங்கனால அந்த 1800 ரூபா ஃபீஸ் எங்கனால கட்ட முடியாத அளவுக்கு போயிடுது. அதனால நான் படிப்பு தொடர முடியல, ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. அப்புறம் நான் எங்கள் அப்பாவோட சேர்ந்துட்டு எங்கள் அப்பாவோட விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னால் அங்கங்கே கிராமத்தில் வந்து கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இருக்குது. எங்கள் ஊர்லேயுமே கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைச்சாங்க. அதுக்கு எங்கள் அப்பா தான் தலைவராக. இப்போ உங்களுக்கு அந்த மேரேஜ் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குங்களா? வந்ததுங்க. ஆனா நமக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைப்பாங்களா? அது நம்ம தேடித்தான். நம்ம கிராமத்துல இருக்கிறோம், அதனால நமக்கு தகுந்த நம்ம ஏரியாவுல அந்த மாதிரி பொண்ணு கிடைக்காதுல்ல. அப்படிங்கறதுனால நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பண்ணினாலும் நம்மளுக்கு மேல உயரமா இருக்கிறவங்க நம்மள கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அதனால அந்த கல்யாணங்கிற எண்ணத்தை வந்து நான் யோசிக்கிறேன். சரி, சரிங்க. இப்ப மத்தவங்களுக்கு உங்களை மாதிரி இருக்கிற மத்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, மத்தவங்களுக்கு நம்ம வந்து உள்ளமா இருக்கிறோங்கிறது வந்து அது ஒரு பெரிய குறை இல்லை. எதையுமே வந்து முடியாதுங்கிற எண்ணமே எண்ணக்கூடாது. நாம செய்யற தொழில அதை முழுசா நம்பினோம்னா, நம்ம நம்பி செஞ்சோம்னா நம்மளுக்கு அதைதான் கை கொடுக்கும் வாழ்க்கையில. நம்ம முதல்ல வந்து முடியாதுங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம மனசுல கொண்டு வரக்கூடாது. முடியும், செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற இதுவை எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். ஆமா, இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து எதையுமே பண்ண முடியாது. அப்ப எந்த வேலையுமே வந்து முடியாதுங்கிற எண்ணத்துல செய்யக்கூடாது, செய்வோம். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறது. எந்த ஒரு வேலையுமே வந்து நாம வந்து லேட்டா நேரம் காலம் தாழ்த்தி எந்திரிக்க கூடாது. அதிகாலையில எந்திரிக்கணும், ஒரு 5 மணிக்காவது எந்திரிக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னால நம்ம போய் வெளியே போறது, குளிக்கிறது, முகம் கழுவுறது எல்லாம் கழுவிட்டு வந்து 6 மணிக்குள்ள நம்ம வேலைக்கு அந்த காலை கடனுங்கிறத முடிச்சுட்டு நம்ம என்ன வேலை செய்ய போறோம், எதுக்காக போறோம், பாத யாத்திரை போவோங்க. அப்போ நம்ம வந்து பாத யாத்திரை வருஷம் வந்து எனக்கு என்னன்னா இறை நம்பிக்கை அதிகமா இருந்ததுங்க. அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து தெய்வ நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கும் உண்டு. ஆனா தெய்வத்தை நம்பினா
எப்போ கைவிடாது அப்படின்னு சொல்ற பழமொழி மாதிரி நம்ம கடவுளை நம்பணும்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட கடைசி தருவாயில தான் நம்மளுக்கு சரியாக முடியும். நம்ம நினைச்ச உடனே வேண்டும் உடனே அந்த கஷ்டம் நிறைவேறாது. அதுக்காக நான் வந்து என்ன நினைச்சேன்னா, நான் ஒரு வேலை வாய்ப்புக்கு போனேன். நான் வந்து என்னுடைய கால் எப்போ ஓய்வு ஆகுதோ, நடக்க முடியாத நிலையாகுது அன்னு வரைக்கும் நான் உன்னுடைய கோயிலுக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருஷம் நான் இந்த 25 வருஷமா 26 வருஷமா நான் பாத யாத்திரை வருஷம் போயிட்டு இருக்கிறேன். உங்களுடைய சாப்பாட்டு முறையை சொல்லுங்க. நான் வந்துங்க வெஜ்ஜு தான். சாப்பாடு வெஜ்ஜு தாங்க. காய்கறி எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாப்பாட்டுல வரமுறையெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுங்கிறதல்ல. உணவுன்னு சொல்லி எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். மாமிசம் சாப்பிட்றது இது வரைக்கும். பாத யாத்திரை போயிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால வந்து எங்க குருசாமி வந்து 1982 எங்க குருசாமி சுப்பிரமணியம் 44 வருஷமா போயிட்டு இருக்கிறாரு. அவர் கூட போகணும்னு எண்ணத்துல இப்ப நானும் 26 வருஷமா அவர் கூட நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா மாலை போட்டா விரதம் இருக்கணுங்கிறது அது வந்து நம்ம இந்துக்களுடைய ஐதீகம். விரதம் இருக்கிறதுங்கிறது வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு உணவு அருந்தக்கூடாது. ஏதோ காப்பியோ பாலோ ஏதோ ஒன்று சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம். மத்தியானமும் விரதம் இருந்துக்கலாம். முடியாதவங்க மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். காலையில் விரதம் இருக்கணும். நைட்டு சாப்பிட்டுக்கலாம். நைட்டும் இரவும் வந்து குளித்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் உணவு உண்ணணும். நான் வந்து வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருப்பேன். முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரதங்களெல்லாம் இருந்தேன். அதுபோக இடையில அமாவாசை இருப்பேன், சஷ்டி இருப்பேன், கிருத்திகை இருப்பேன். இதெல்லாம் விரதம் இருப்பேன். என்னுடைய விரத முறை வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பால் மட்டும் குடிப்பேன். நான் வெஜிடேரியனு. எனக்கு வந்து நான் பியூரா வெஜிடேரியன். நான் என் பட்டிக்காட்டில் என்ன இருக்குங்க, காலையில் தயிரோட பழைய சோறு, மத்தியானம் பருப்பு ரசம், அவ்வளோதாங்க என் கிராம உணவு. டவுனில் மாதிரியெல்லாம் காய்கறி வகை வகையான காய்கறிகளெல்லாம் கிடையாது. நான் வெஜிடேரியன் தான். என்னுடைய உணவு வந்து ஒரு நாளைக்கு விரத காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும்தான் நான் உண்ணிட்டு இருந்தேன். அந்த உணவு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு உடம்புல வந்து பலவீனமெல்லாம் கிடையாது. எனக்கு எப்பவும் உள்ள அந்த உடல் ஆரோக்கியம் இருந்துட்டு இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்ததுனால, தெய்வ நம்பிக்கையும் விரத நம்பிக்கை இருந்ததுனால எனக்கு உடல் வலிமை வந்து முழுசா நார்மலாக 3 வேளை உணவு எடுத்துக்கிட்டா என்ன எனர்ஜி இருக்குமோ அதே எனர்ஜி தான் எனக்கு இருந்தது. அதனால வந்து ஒவ்வொரு மனிதரும் வந்து எந்த ஒரு செயலையுமே முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, இது பிடிக்குன்னு சொல்லக்கூடாது. இறைவனால் படைக்கப்பட்ட உணவு அனைத்துமே நம்ம உண்பதற்காகத்தான். அதனால வந்து இது எனக்கு பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எந்த ஒரு காய்கறியா இருந்தாலும் கீரையா இருந்தாலும் எந்த உணவா இருந்தாலும் இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லாம எதா இருந்தாலும் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டோம்னா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு. அந்த காலத்துல நம்ம மூதாதையர்களெல்லாம் வந்து என்ன சாப்பிட்டாங்க, இன்னைக்கு இத்தனை வகை சொல்றீங்க, அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. அன்னைக்கு நான் வேலையில இருக்கு கீரை, வேலையில பிரண்டைன்னு சொல்லுவாங்க, அது காட்டுகள்ல தலை இருக்கு. வேலையில காய்கறின்னு கேட்டா முருங்கைக்காய், அது ஒண்ணுதான் அந்த ஆதி காலத்துல இருந்து இருக்கிற உணவு. அந்த உணவைத்தான் எல்லாம் சமைச்சாங்க, ஆரோக்கியமும் இருந்தாங்க. இன்னைக்கு நாம வந்து வகை வகையா செஞ்சு சாப்பிட்றதுனாலதான் நம்மளுக்கு நோய் வருது. அதே மாதிரி நம்ம ஆதிகால உணவுகளை எங்க காலத்துல எல்லாம் வந்தீங்கன்னா நாங்க நெல்லஞ்சோத்துக்கே வந்து அரிசி சாப்பாட்டுக்கே நாங்க ஏங்கி இருக்கிறோம். எங்களால் வளர்ந்த காலம் வந்து களி, கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரி உணவு தான் எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு திருவிழான்னா மட்டும்தான் எங்களுக்கு அரிசி சோறு கிடைக்கும். அதுக்கு அந்த அரிசி சோத்துக்காக நாங்கள் ஏங்குறோம். ஆனால் இன்னைக்கு அரிசி சோறு ஒரு விஷமா இருக்குது. அதனால இளைய தலைமுறைகளெல்லாம் வந்து இதுதான் பிடிக்குன்னு சொல்லாதீங்க, இது முடியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே முடியும். நாம வந்து நேரத்தில் எந்திரிக்கணும். எந்த ஒரு செயலுக்கு இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லிட்டாங்க போகணும்னு நினைக்கிறீங்க, அப்போ வந்த சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அது முன்னவே எந்திரிக்கணும். அதிகாலையில் நேரத்தில் எந்திரிச்சு நம்ம ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னால பயணிச்சு நம்ம போகணும். நேரத்தை ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. மீண்டும் ஒரு நினைவூட்டுவது என்னன்னா, முடியாதுங்கிறத மட்டும் எப்படி நினைக்காதீங்க, முயற்சி பண்ணி பாருங்க.
நன்றி, வணக்கம்.